டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இந்த தக்காளி தொக்கு சாதம் செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய், 4-5 பழுத்த தக்காளி, கொஞ்சோண்டு புளி, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம புளி ஆட் பண்றோம். அதனால கொஞ்சோண்டு ஆட் பண்ணா போதும். ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா புளிப்பா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறம் அதை தனியா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அதோட 4-5 பல்லு பூண்டு, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகும் தனித்தனியா வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியை எடுத்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு தனியா அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட ரைஸ்ல கிளறினீங்கன்னா டேஸ்டியான தக்காளி தொக்கு சாதம் ரெடி.